ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செரிஃப் டைரக்ஷனில் வைபவ், தனியா ஹோப் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற ரணம் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாச்சும் நம்ம சேனலோட நேமை வந்து மாற்ற போகிறோம். போன வீடியோலேயே இதை சொல்லியிருப்போம். ஸோ யாரும் வந்து வேறு சேனல் நினச்சி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் தான், நேம் மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். அதாச்சும் வைபவ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதாச்சும் இந்த முகம் தெரியாத விக்டிம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கெச் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் இந்த கிரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாசல்ல ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள வந்து எரிஞ்ச 2 கால் வந்து கிடக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ சரி இந்த கேஸ்க்கும் வந்து வைபவ் யூஸ் ஆவாரு, ஏதாச்சும் அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்றப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு 2 பாக்ஸ் வந்து வேற வேற ஏரியால கிடைக்கி. ஸோ அதுல ஒரு பாக்ஸ்ல உடம்பும் ஒரு பாக்ஸ்ல கையும் இருக்கு. ஸோ என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்க, ஏன் தனித்தனியாக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்றப்போ வந்து இந்த கேஸே என்னன்னு புரியாம போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த போலீஸ்காரரும் வந்து வைபவ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல, அந்த போலீஸ்காரரும் வந்து காணாம போயிடுறாரு, யாரும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ யாருக்குமே எதுவுமே புரியல, என்னடா கேஸே ஆல்ரெடி புரியாம போயிட்டு இருக்கு, இதுல இந்த போலீஸ்காரர் வேற காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவதுக்கு அந்த கேஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸும் காணாம போயிருக்கு, எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. ஸோ என்னடா இது என்னன்னு புரியாம இருக்கும்போது அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த கேஸ் வந்து தானியா ஹோப் வந்து அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து எப்படி இந்த கேஸ் சால்வ் பண்ணாங்க, கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கில்லர் ஏன் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது தான் அந்த மொத்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா, இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லரை இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து செமையா கொண்டு போயிருப்பாங்க. அதாச்சும் நம்மளுக்கு டைம் போறதே தெரியாது. படம் ஆரம்பிச்சு வந்து நல்லா வெறுவருன்னு போகும், அடுத்து என்னன்ட்டு ஒரு கியூரியாசிட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பரா ஒரு கிரைம் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி படத்துல வர ஹீரோவா வர வைபவா இருக்கட்டும், இல்லை தானியா ஹோப்பா இருக்கட்டும், இல்லை மற்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்னா ஒரு கிரைம் வேணும். அதாச்சும் நம்ம ஒரு கிரைமை வச்சு ஏதாச்சும் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த கிரைம் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்னடா சர்ப்ரைஸை தாண்டி நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல, என்னடா இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அதாச்சும் இப்போ என்னடா இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த கிரைம் வந்து அவ்வளவு பயமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து. ஸோ அதை தாண்டி மியூசிக்குமே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் எந்த அளவுக்கு வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே வந்து படத்தில் வர எல்லா சாங்ஸுமே வந்து நல்லா தான் இருக்கு, நீட்டாக இருக்கு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா, நான் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போறதே தெரியல, செம்மையா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி போகுதுங்கிறனும், செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சு. ஏன்னா அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து என்னன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா மாத்திட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்ச அந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரை அப்படியே ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராகவே இதை கொண்டு போய் முடிச்சிருந்தா சூப்பரான படமா மாறி இருக்கும். அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து கிரைம் த்ரில்லர்ஸ் லிஸ்ட்ல வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய பெஸ்ட் படமா அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா செகண்ட் ஹாஃப் பார்க்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா கொண்டு போயிட்டாங்க இந்த படத்தை. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபாக்கா இருந்துச்சு. அதே மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வைபவ் வந்து ஆந்திராவுக்கு போவார் ஒரு சீன்ல. அவர் சொல்லுவாரு, ஆந்திரால வந்து என்னை ஸ்கெச் பண்ண கூப்பிடுவாங்க, நான் போய் ஸ்கெச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அது எப்படி ஆந்திரால இல்லாத ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா மெனக்கிட்டு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு ஸ்கெச் பண்ண சொல்றதுக்கு. ஸோ அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு சீன்ல வந்து அந்த கிரைமை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு ஒரு வில்லன் சொல்லுவாரு, அதாச்சும் நான் 90s வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதை சொல்லும் போதே வந்து நமக்கு தோணுது, ஏண்டா 30 இப்ப பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி தான் படத்தை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏண்டா 30 வருஷமாவோட ஒரு கிரைமை பண்ணிட்டு இருக்க, 30 வருஷமா பண்ணியுமா போலீஸ் வந்து இன்னும் அதை பிடிக்காம அதை கண்டுபிடிக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா 30 வருஷமா ஒருத்தன் எப்படி மாட்டாம ஒரு கிரைமை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அந்த லாஜிக்கா நிறைய கேள்விகள் வந்து எழும்புது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. என்ன ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னா அந்த படத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை எதையுமே ஆட் பண்ணல. அதாச்சும் சும்மா அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வச்சு இழுக்கேன் அப்படின்லாம் இழுக்காம அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது 5 நிமிஷத்துல அந்த லவ் போர்ஷன்ஸ் அந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து படம் வந்து முடிகிறப்பவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் மட்டும்தான் வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி கொஞ்சம் விறுவிறுன்னு படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலா கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள். அது வைபவுக்கு இது 25th ஃபிலிம். ஸோ அவர் கெரியர்ல ஒரு ரொம்பவே நல்ல படம். ஸோ போய் பாருங்க, பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸை சொல்லுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல வரேன். பாய்.